வணக்கம். தமிழ்நாட்டோட பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ், எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா எம்பிஏ ஸ்கூல்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரது மூலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட எக்கனாமிக்ஸை வேர்ல்டு லெவலில் அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய என்டர்ப்ரினர்ஷிப் மற்றும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ரொம்ப கிராஜுவலாக, ஸ்பீடாக, எஃபெக்டிவாக அதிகப்படுத்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முக்கியமான ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கை நேச்சுரலாகவே டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. அதாவது அவங்கள ஃபேமிலியாக அவங்கள ஒழுங்காக வாழ்கிற ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது, ஒரு தெய்வீக வழிபாடு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஒரு 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 டிசிப்ளின் அப்படிங்கிறது, ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டிலோட மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான மக்கள் பார்த்திங்கன்னா படித்து வெளியே வரும்போது இது நிறைய விதமான வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹைடெக் கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒழுங்கு, நாணயம், டிசிப்ளின், நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் செலக்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க, ஒர்க் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதனால தான் அந்த அப்போ ஏற்பட்ட கம்பெனிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய டைரக்டர்ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா ஓனர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது இவங்களோட அப்ரோச்மெண்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் இருக்கக்கூடிய தமிழ் எம்ப்ளாயிஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்பட்ட ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸு மற்றும் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் அதிகம் பண்ணுறது மூலமாக ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் அதிகம் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய என்டர்ப்ரினர்ஷிப் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் அவங்களோட ஆக்சஸ் அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். தமிழ்நாடு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும், என்டர்ப்ரினர்ஷிப் ஆகட்டும், வேர்ல்டு லெவலில் அவங்களுடைய டைப் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், அவங்க கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மோட்டிவ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டோடைய இப்போ எம்பிஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போது என்னதான் படித்தாலும் படிப்பு வேறு, ரியல் லைஃப் டோட்டலாக வேறு. ஸோ இந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா அப்போது அந்த ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் ஸ்கூல் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸை படிக்கிறது அந்த சப்ஜெக்டில் அவங்க படிக்கட்டும். ப்ளஸ் ஆறாவதாக எக்ஸ்ட்ரா கரிக்குலராக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸும் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் என்ன அப்படின்னா பிஸ்னஸ்ஸு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய பேர் படிக்கிறதுக்காக இருப்பாங்க. பிஏ முடிச்சுட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. அப்படி ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி பிஸ்னஸை அவங்க அனலைஸ் பண்ணி அதை சப்ஜெக்டாக எடுத்து அதை நீங்களே எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படிலாம் மார்க்கெட் பண்ணி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதே அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும் சப்ஜெக்டில். இதை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு அவங்க ப்ரொசீட் பண்ணணும், காட்டணும். இதெல்லாம் எப்படி அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இதை. ஏன்னா பார்த்திங்கன்னா படிப்பு முடிச்சோடனே டக்குன்னு அவங்க வேலைன்னு போயிடுவாங்க. ஸோ யாருக்கும் பொறுமையாக ஐடியா பண்ணிட்டு இருக்கலாம் டைம் கிடையாது. லைஃப் இஸ் ரேஸ் ரன் அப்படிங்கிற மாதிரி மணிக்காக ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க வெளியே ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ படிக்கும் போதே ஒரு சப்ஜெக்டாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா படிக்கும் போதே ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் வந்துடும். ஸோ அதை ஒரு ப்ரோக்ரஸாக வச்சு ஒரு சிஸ்டமாக லெசனாக படிக்கும்போது அவங்க ஒரு கிளாஸாக அது அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே வரும்போது டக்குன்னு அந்த பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ணி ஈஸியாக டாப்புக்கு கொண்டு போகிறக்கும் ஒரு ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ளூயன்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஒரே சப்ஜெக்டு தான், அது 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த சப்ஜெக்டாக அவங்க பண்ணலாம். 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதே சப்ஜெக்டாக அவங்க பண்ணலாம். அந்த ஸ்டார்ட் அப் எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அந்த எம்பிஏ முடிகிற வரைக்கும் அவங்க அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலேயே இருக்கும். எப்படி அதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ படிப்பு முடிஞ்சோடனே வந்து அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் அப் சூப்பராக இருந்துச்சுன்னா, அப்போ சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அப்படியே அவங்க லைவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியேருந்து உள்ளே கொண்டு வந்து அப்படியே அவங்க பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸாக வெளியே வரலாம். ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸாக வெளியே வரலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் செட் ஆகாமல் இருக்கலாம். அவங்க பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து இது ஃபெயில் ஆகிறவங்க வந்து சும்மா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக பண்ணிவிட்டு சும்மா பாஸ் பண்ணி சும்மா ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு இதுக்காக வாங்கிட்டு, இது வந்து மார்க் கிடையாது, இது வந்து ஒரு கிரேட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கிளாஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி அவங்க ட்ரைனிங்காக இதில் எடுத்த மாதிரி ஆகிட்டு இன்னொரு பக்கம் வேலைக்கு போய் சேர்ந்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த பிஸ்னஸ் லைவ் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ்னால வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கிறவங்க வந்து இதுலேயே ப்ரோக்ரஸ் பண்ணி கிராஜுவலாக பண்ணி படிக்கும்போதே அந்த கனெக்டிவிட்டி கொண்டு வந்து அவங்க ஈஸியாக வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ரஸ் பண்ணி வெளியே வரும்போது ஃபேமிலி பிஸ்னஸ் ஈஸியாக ரன் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் பர்சன்ஸாக வெளியே வருவாங்க, ஸ்பீடாக வெளியே வருவாங்க, பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக வெளியே வருவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்து ஃபெயில் ஆனவங்க ஓகே, பாஸ் ஆனவங்க சக்ஸஸ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இதிலே வந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸாக வெளியே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும், MBA இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகட்டும், நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸை வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின் அப் பண்ணி உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு அதிகமாகும் போது ஃபேமிலி பிஸ்னஸ் பீப்புள்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க, ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய வெளியே வரும். ஸோ அவங்க படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயே வந்து அது எப்படி ஒரு நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உண்டான டைப் கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீச்சிங் கொடுக்கணும், ஒரு அனுபவம் தான் கொடுக்கணும், ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ அதனால் வந்து 10ல் ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த லெவலுக்கு போகும்போது அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பயங்கரமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது கண்டிப்பாக சும்மா படிக்கும்போதே சும்மா அப்படி இப்படி டைம் வேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆரோக்கியமாக யூஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாகி அந்த இன்ஸ்டியூஷன் வெளியே வருவாங்க. ஸோ வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட இதுவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வெளியே வரவங்களும் ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸாக வெளியே வருவாங்க. மீதி அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டு பரவாயில்ல, அவங்க நாலேஜ் வச்சுருக்கோம், நாலேஜுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். அப்போது வந்து தமிழ்நாட்டில் நேச்சுரலாக இன்ஸ்டியூஷன் வெளியே வர பீப்புள்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஃபேமிலி பிஸ்னஸ் பீப்புள்ஸாகவும் வெளியே வருவாங்க, ஸ்ட்ராங் ஸ்டார்ட் அப் பீப்புள்ஸாகவும் வெளியே வருவாங்க அதிகமாக மேஜராக. ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களுடைய கொஞ்சம் பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய ஃபியூச்சரில் வந்து அவங்க டைப் ஆரம்பித்து பயங்கரம் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டர்ப்ரனர்ஷிப் ஆகட்டும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும் அதிகமாகிறது மட்டும் கிடையாது, இல்லாமல் இன்டெரக்டாக வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் ரீச் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு எம்ப்ளாயிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் கம்பெனிஸில் வேர்ல்டு லெவல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க நாலேஜ் தான் யூஸ் பண்ண தவிர அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வரும்போது டேரெக்டாக ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட என்டர்ப்ரனர்ஷிப்பு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருந்து இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட்ஸுக்கே வந்து பேஸ் ஆன ஒரு நாடு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மக்கள் நாலேஜபிளான பெர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் எக்கனாமியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு தமிழ்நாடு எக்கனாமி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸும் என்டர்ப்ரனர்ஷிப் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட என்டர்ப்ரனர்ஷிப் ஆகட்டும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வேர்ல்டு மார்க்கெட் பிஸ்னஸ் மார்க்கெட்லேயும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய கல்ச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்க மூலமாக இவங்க கீழே ஒர்க் பண்ணுறது மூலம் பரவும். ஸோ நிறைய பேர் இங்கேருந்து முடிச்சு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே போய் ஒர்க் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் ஆளுகளுக்கு கீழே போய் ஒர்க் பண்ணுறதை விட தமிழ்நாடுகளுக்கு தமிழ் என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு கீழே போய் ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட கலாச்சாரமும் வந்து அதிக லெவலில் வந்து இவன் மூலமாக பரவும், இன்ஃப்ளூயன்ஸ் பரவும்போது. ஏன்னா பிஸ்னஸ் மூலமாக தான் நிறைய நாடே கவர் ஆகுது. என்ன நடக்கக்கூடிய எல்லாமே வந்து பிஸ்னஸ் மோட்டிவ் தான், எல்லாமே பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் தமிழ்நாட்டோடைய எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், தமிழ் பீப்புள்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும். ஸோ கல்ச்சர்ஸும் அதிகமாகும். இதனால் நிறைய விதமான ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் MBA இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இப்படி ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு இந்த காணொலி பார்த்துட்டு லான்ச் பண்ணி இதை வந்து செயல்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் எஸ்டேட்ஸ் மற்றும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளானர், சோசியல் வெல்ஃபேர் பிளானர், அலமடை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு.